அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து மேரேஜ் வீடியோட பார்ட் 2 தான். இது வந்து ரிசப்ஷனுக்காக நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டு இருந்தோம். அதுக்கு பொண்ணு மாப்பிள்ளை வராங்கன்னு சொல்லிட்டு மாடியில் பொண்ணோட ரூம்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக டெக்கரேஷன்லாம் முடிச்சுட்டு நாங்களுமே வந்து ரெடி ஆகிட்டு மண்டபத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி கார் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நடந்து போவோம், அதுக்கப்புறம் போய் ஏறிக்கலான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கோம். எங்கள் மச்சானையும் என் தங்கச்சி ஆளை காணோம். கொஞ்சம் தூரம் பார்த்தா ஒரு ஷாப்பில் போய் நின்றுட்டு இருந்தாங்க. என்னடா இங்கே வந்து நிற்கிறாங்கன்னு பார்த்தா சட்டை அயன் பண்ணலை, சுருக்கமாக இருக்குது, வேறு ஷர்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மச்சான் வந்து ஒவ்வொரு சட்டாக போட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் மெயின் ரோட்டில் மச்சானும் வரேன்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா வண்டியுமே அங்கே பார்க்கிங் பண்ண முடியாது. பறக்க வந்து ஒரு சட்டையை வாங்கிட்டு மண்டபத்துக்குமே ரீச் ஆகிட்டோம். மண்டபத்துக்கு ரீச் ஆனோடனே அங்கேயுமே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு எல்லாம் அங்கே மண்டபம் வந்து ரொம்பவே வந்து க்ரௌடாக இருந்தது. ஒரு சைடாக போயிட்டு நம்மளுக்கு சேர் இருந்தது, அந்த இடத்துல உட்காந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளைலாம் ஸ்டேஜில் இருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு குரூப்பாக வந்து பொண்ணோட ஃப்ரெண்டு மாப்பிள்ளோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லோரும் கிஃப்ட் கொடுத்துட்டு வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து எல்லாருமே நாங்களும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு இருந்தோம். சைடில் பார்த்தீங்கன்னா 2-3 குட்டீஸ்லாம் சேர்ந்துக்கிட்டு அவங்களாவே பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் பார்க்கவும் நல்லா க்யூட்டாக அழகாக இருந்தது. அங்கே பார்த்தா ஸ்டேஜில் வந்து ஃபோட்டோஸ் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பசங்களாம் நின்றுட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு அது ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்கா ஃபேமிலி அவங்க மாமியார் அவங்க பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டோம். அன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி, குஸ்கா கீ ரைஸு, அஸ்யூஷுவல் எப்பவும் போல் தால்ச்சா, அப்புறம் சிக்கன் 65, பூசணிக்காய் ஸ்வீட்டு, அது எல்லாம் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் கூட்டம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது. ஒரு சேருக்கு ஒரு பின்னாடி வந்து நின்று இடம் பிடிக்கிற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு வந்து நாங்களே ஒரு சாப்பிட்ற இடத்துல ஒரு 1 hour கிட்ட வெயிட் பண்ணி தான் வந்து இலை போட்டு உட்காரத்துக்கே போதும்னு ஆயிடுச்சு. பிரியாணியை சாப்பிட்டு ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ரெண்டுமே வந்து வைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருங்கன்னு சொல்லிட்டோம். அந்த குஸ்காக்கு அந்த துவையலுமே சூப்பராக இருந்தது. பேருக்கு தான் பிரியாணி வச்சுனா, ஆனால் குஸ்கா தான் வந்து ஃபுல்லாகவே சாப்பிட முடிஞ்சிச்சு. சாப்பிட்டுட்டு வெளியே வந்து மண்டபத்து வாசல்லே எல்லா மண்டபத்து வாசல்லையும் ஒரு கடை ஒன்று போட்டுருவாங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு மொய் வைக்கிறோமோ இல்லையோ இந்த கடைக்கு போய் நம்ம மொய் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. அதோட பசங்க அன்றைக்கி போயிட்டு ஒரு 600 வந்து பில்லு திட்டாங்க. எல்லாருமே ஆளுக்கு ஒரு பால், டாக்டர் சீட்டு, இந்த மாதிரி என்னென்ன வேணுமோ அது எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்குமே வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொண்ணோட ரூம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் தான் ரெடி பண்ணது வந்து பிள்ளைங்க கொஞ்சம் தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து பலூன்ஸ்லாம் கட்டி நல்லா சூப்பராக வந்து பிள்ளைங்களுமே வந்து நல்லா பொண்ணோட ரூம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அக்கா மச்சாலாம் இருந்துட்டாங்க. நாங்கள் போய் ஒரு 1 hourக்கு அப்புறம் தான் பொண்ணு மாப்பிள்ளை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்த கையோடய வந்து வித்தியாசமாக ஆர்த்தி எடுக்கிறதுலேருந்து ஒவ்வொரு சம்பிரதாயமே வந்து கொஞ்சம் எங்கள் ஊருக்கும் கோயம்புத்தூர் சிட்டி சைடுக்குமே வந்து டெல்டா சைடு வேறு மாதிரி இருக்கும், சிட்டி சைடு வேறு மாதிரி இருந்தது. ஃபஸ்ட் பொண்ணோட சிஸ்டர்ஸ் தான் வந்து ஆர்த்தியுமே எடுத்தாங்க. ஒரு வழியாக ஆர்த்திலாம் வந்து இந்த பக்கெட்டு 3 சுற்று, அந்த பக்கெட்டு 3 சுற்றுன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து சிரிச்சுக்கிட்டே மாற்றி வந்து ஆர்த்தி எடுத்துகிட்டு, ஆர்த்தி எடுக்கிற நோக்கமே நம்ம மாப்பிள்ளைகிட்ட வந்து வசூல் பண்ணணும், அதுதான் வந்து டார்கெட்டே. அதுக்கப்புறம் மாப்பிள்ளைகிட்ட வசூல்லாம் பண்ணிவிட்டு அதோட பொண்ணு மாப்பிள்ளையுமே மாடிக்கு வந்து கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. வந்த கையோட எல்லாருமே வந்து கேக்கு தான் வாங்கி வச்சுருந்தாங்க போல். பொண்ணு மாப்பிள்ளையை வச்சு கேக்கெலாம் கட் பண்ணாங்க. எங்களாலையுமே அதை பார்க்க முடியல, பசங்க எல்லாருமே ரூம்குள்ளே இருந்ததுனால நாங்களே வீடியோவில் தான் பார்த்துக்கிட்டோம் பொண்ணு மாப்பிள்ளை வந்து கேக் கட் பண்ணுறதெல்லாம். ஏன்னா குட்டி பிள்ளை பசங்க தான் மோஸ்ட்டாக ஆசைப்படுவாங்க, அதனால் அதெல்லாம் வந்து நாங்கள் ஃபோனில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நைட்டு லேட்டாக வந்து கிஃப்டெல்லாம் பிரித்து பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் டெல்டா சைட்லாம் கல்யாணம் பண்ணோடனே பொண்ணு வீட்டு தான் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் சிட்டி சைட்லாம் வந்து கல்யாணம் பண்ண கையோடையே 3 நாள் 4 நாள் மாப்பிள்ளை வீட்டில் தான் ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பொண்ணு வீட்டுக்கே வந்து கூட்டிகிட்டு வராங்க. கிஃப்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் நாங்கள் வந்து வெளியே உட்காந்து எல்லாருமே காத்தோட்டமாக வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பால்கனியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. சரி டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் கீழே வந்தால் எல்லாம் பாட்டு போட்டுக்கிட்டு சூப்பராக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. எங்களுக்கே அப்போ தான் தெரியும் நம்ம பசங்க கூட இந்த அளவுக்கு டான்ஸ் ஆடுறாங்களான்னு சொல்லிட்டு நாங்களுமே கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு பாட்டு வந்து ட்ரெண்டிங்காக போகுது, அந்த பாட்டில் உள்ள ஸ்டெப்பு தான் வந்து எல்லாம் வந்து போட இப்போ உள்ள பாட்டுக்குமே ஈஸியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே வந்து மாப்பிள்ளைக்கு வந்து சாப்பாடு தான் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அடுப்பில் வந்து புட்டு தான் வேக வச்சுட்டு தான். அது மட்டும் எங்கள் ஊர் சைடு மாதிரி ஈக்குவலாக இருக்குது. காலையில் எழுந்திரிச்சோடனே உள்ளூராக இருந்தால் மாப்பிள்ளை வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க, நம்ம போயிட்டு மச்சினன் தான் போய் கூட்டிகிட்டு வரணுமா. அது வந்து எங்கள் ஊர் சைடுமே நடக்கும், அதே வந்து அந்த ஊர்லேயும் நடந்தது. இது மட்டும் கரெக்டாக வந்து ஈக்குவலாக மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருந்தேன். அதோட வந்து மாப்பிள்ளை வந்ததே ஒரு 11 o'clock மேலே தான் இருக்கும். அப்படி இப்படின்னு அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு வந்து பொண்ணு மாப்பிள்ளை, பொண்ணோட அத்தா, தம்பிங்க, சின்ன பசங்க எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பிட சொல்லியாச்சு. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் இருக்கிற லேடிஸ்லாம் எல்லோரும் ஒன்றாவே உட்காந்துட்டோம். அன்றைக்கி மெனு பார்த்திங்கன்னா பொங்கல், புரோட்டா, இடியாப்பம், வடை,
அதுக்கப்புறம் புட்டு நமக்கு ஸ்வீட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் சாப்பிடலாம். மற்ற எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு நல்லா திருப்தியாக வந்து சாப்பிட்டுமே என்ஜாய் பண்ணோம். ஈவினிங் வந்து எங்கள் அக்கா பொண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்ணால் அதுக்கு வந்து அவங்க வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து பர்ச்சேஸ்க்காக வெளியே வந்திருந்தோம். பூவெல்லாம் வாங்கலாம், கொஞ்சம் குக்கிங்குள்ள ஐட்டம்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு அது வாங்கிறதுக்காக மார்க்கெட்டும் வந்திருந்தோம். ஒரு வழியாக கோயம்புத்தூர்லேயும் பூ மார்க்கெட்டையும் பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய மார்க்கெட்டாக இருந்தது. அவ்வளோ பூவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. ரோஸ்லேருந்து மல்லிகைப்பூ, முல்லைப்பூ எல்லாமே இருந்தது. நாங்கள் வந்து கொஞ்சமாக முல்லைப்பூ மல்லிகைப்பூ தான் நிறையா வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு அன்றைக்கி வந்து மெனு பார்த்திங்கன்னா என் தங்கச்சி சொல்லியிருந்தா ஒரே நெய் சோறும் கோயம்புத்தூர் சைடு சாப்பாடு சாப்பிட்டுச்சு, நம்ம ஊர் ஸ்டைலில் 5 கறி சாப்பாடு சமைக்கலாம் அப்படின்ட்டு வந்து தங்கச்சி சொல்லிகிட்டு இருந்தா. சரி அவள் சொன்ன மாதிரியே வந்து செய்யலாம்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே பூவெல்லாம் வாங்கிட்டு வர வழியில் அதுக்கு என்னென்ன ஐட்டம் வேணுமோ அதையுமே போயிட்டு மல்லிகைக்கல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வீட்டுக்கு வரும்போதே டைம் பார்த்திங்கன்னா 5 o'clock கிட்ட ஆயிடுச்சு. வந்தோடனே கடகடன்னு வந்து அக்காவோட நாத்தனார் எல்லாமே வந்து முக்காசி வேலை அவங்க தான் எல்லாமே பார்த்தது. நாங்கள் கொஞ்சம் குக் பண்ணுற வேலை மட்டும் என் தங்கச்சி பார்த்தா. அதுக்கப்புறம் அக்கா வந்து வாசலில் பால்கனியில் வந்து ரைஸ்மே தாளிச்சு விட்டுட்டு இருந்தா. அதுக்கு ஒரு சைடு வந்து பூவுமே கட்டிகிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து 8 மணி மேலே இருக்கும். லாஸ்ட்டாக தான் சிக்கன் ஃப்ரை வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் முடிச்சுட்டு மணி பார்த்திங்கன்னா 8:30க்கு மேலே இருந்துச்சு. கீழே வந்து இவளுக்கு சாரீலாம் கட்டி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு நைட்டு ஒரு 10:30க்கு மேலே தான் வந்து எல்லாருமே ஒன்றா உட்காந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ கூட மாப்பிள்ளைட்டையும் கேட்டுட்டு இருந்தோம், எங்கள் ஊர் சாப்பாடு எப்படி இருக்குது, டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். சாப்பாடு எல்லாமே நல்லாயிருக்கு. அன்றைக்கி வந்து தக்காளி ஸ்வீட்டு, தால்ச்சா, கீ ரைஸு, அப்புறம் பீஃப் கறி, சிக்கன் ஃப்ரை இதுதான் வச்சுருந்தோம். அந்த மாங்காயில் வந்து பச்சரி மாதிரி என் தங்கச்சி எல்லாமே மோஸ்ட்டாக வந்து எல்லாமே தங்கச்சி தான் செஞ்சிருந்தேன். நான் வந்து அதில் செஞ்சது பீஃப் கறி மட்டும் தான் நான் செஞ்சுருந்தேன். எல்லாருக்குமே வந்து இந்த தக்காளி ஸ்வீட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக எனக்கு வந்து வீடியோவுமே ரெசிபியோட வீடியோ போடுங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்குமே இன்னும் எனக்கு டைம் இல்லை. அந்த ஊருக்கு வந்ததுலேருந்தே ஒரே பிஸியாக தான் போயிட்டுருக்கு. ஒரு வழியாக வந்து 4 daysமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் கிளம்பலான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து காரில் தான் லக்கேஜெல்லாம் மச்சான் வந்து ரொம்ப 1 ஹவருக்கு மேலேயே வந்து எல்லா லக்கேஜையும் வச்சுட்டு அதை கட்டுறதுக்குள்ளேயும் அவங்களுக்கு போதுன்னு ஆயிடுச்சு. அதுமாரி கிளைமேட்டுமே மழை வர மாதிரி இருக்குது, மழை வராத மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து கார் கவர் இருந்தது, அதையுமே கொண்டு போனோமா. அதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஒரு 6 o'clock மேலே இருக்கும். ஸ்ட்ரீட் அரேபியா மந்தி வந்து சாப்பிட்லாம் சொல்லி இன்ஸ்டாவில் வந்து ரொம்ப நாளாக பார்த்து வச்சுருந்தோம். கோயம்புத்தூர் போனால் ஃபஸ்ட்டு இது சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வச்சுருந்தோம். அன்றைக்கி வந்து லஞ்ச் அவ்வளோவா சாப்பிடல. போகும்போது கரெக்டாக வந்து சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்து மந்தி ஷாப்புக்கு வந்துட்டோம். அந்த அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1950 ரூபா. ஒரு 5 members கிட்ட சாப்பிட்லாம் அப்படின்னாங்க. ஆனால் 5 members, நாங்கள் வந்து பெரியவங்கன்னு பார்த்தா 5 members தான். எல்லாம் மீதியெல்லாம் குட்டி குட்டி பிள்ளைங்க. அதுவே எங்களுக்கு வந்து சாப்பிடவே முடியல. அந்தளவுக்கு வந்து நிறையாவே குவான்டிட்டி நிறையாவே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வெல்கம் ஜூஸ் வந்து, அதுக்கப்புறம் இதில் வந்து ஹைலைட்டே வந்து மைனஸ் வந்து ஒரு ரோஸ் கலரில் இருந்தது. அது அவ்வளோவா எங்களுக்கு வந்து டேஸ்ட் பிடிக்கல. ஆனால் எங்கள் ஊர் மந்திக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் மந்தி கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த ஊர் மந்தி கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருந்துச்சு. மந்தி ரைஸ் மட்டும் தான் எங்களுக்கு பிடிக்கல, மற்றபடி சிக்கன்லேருந்து எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் பட்டர் சிக்கன் அது முதற்கொண்டுமே கொடுத்துருந்தாங்க. எல்லாமே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. எங்கள் மச்சான் எங்கள் அக்காலாம் வந்து மந்தி சாப்பிடல, அவங்களாம் வந்து பட்டர் சிக்கனு நானும் தான் வச்சு சாப்பிட்டாங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து ஃபலூடா சாப்பிடாடி அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே 2 ஆர்டர் பண்ணி லைட்டாக சாப்பிட்டுட்டு சரி வாங்க டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி கொஞ்சம் அவுட்டரில் வந்து சிஎன்ஜி போட்டலான்னு சொல்லிட்டு சிஎன்ஜி பெட்ரோல் பங்கில் நிப்பாட்டி ரெஸ்ட் ரூம் போகிறவங்களாம் போய்க்கங்க, சிஎன்ஜி போடலாம், சிஎன்ஜி போகிற வரைக்கும் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சிஎன்ஜிலாம் போட்டு நாங்களும் காத்தோட்டமாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். கோயம்புத்தூருக்கு போன வேலை பார்த்திங்கன்னா கேரியரு, சிஎன்ஜி, அப்புறம் வந்து காருக்கு டிவி, ப்ளூடூத் கனெக்ஷனோட டிவி செட் பண்ணோம். இதுதான் அந்த கோயம்புத்தூர் போயிட்டு அந்த ஒரு வேலை எங்களுக்கு மச்சான் ஃபுல்லாக வந்து பெண்டு கலண்டுருச்சு. அந்த 2 வேலை அவங்க ரொம்ப பார்த்து டயர்டாயிட்டாங்க. அதோட பசங்க வந்து சும்மாவே பாட்டுக்கே வந்து ரொம்ப எஃபெக்ட் போடுவாங்க. அதுவும் டிவி வேறு இருக்கா, நல்ல மாதிரியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு வந்திருந்தாங்க. சரி கொஞ்சம் தூரம் போயிட்டு பிள்ளைக்கு பசிக்கு தூங்கி எழுந்திரிச்சிட்டா அவளுக்கு எதாவது வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி கடையில் நிப்பாட்டா. அந்த அம்மாவுக்கு பால் காஃபி எதுவுமே வேணாமா, ஐஸ்கிரீம் மட்டும் தான் வேணுமா. சரி அவங்க கேட்டதே வாங்கி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அவங்க சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்க. ஒரு வழியாக வந்து கரெக்டாக 12 மணி இருக்கும், திருச்சிக்குமே ரீச் ஆகிட்டோம். திருச்சி பஜாருக்கு போனோன்னா எப்படியும் கடை இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வந்தாச்சு. உள்ளே ஒரே ஒரு கடை இருந்தது. சரி ரோஸ்ட்டு வாங்கிடலாம் சொல்லிட்டு ரோஸ்ட்டு பார்த்தா சட்னி சாம்பார் குருமா எதுவுமே இல்லை அப்படின்னாங்க. வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு தோசை மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் புரோட்டாவும் சப்பாத்தியும் வாங்கி, முஸ்லீம் கடை தான், அதுக்கப்புறம் சிக்கன் குருமா அதெல்லாம் இருந்து எம்டி சால்னா மட்டும் வாங்கிட்டு
லாஸ்ட்டாக எங்களோட மோஸ்ட் ஃபேவரட்டான கலக்கி எல்லாரும் ஆளுக்கு ஒன்று ஃபைனலாக சூப்பராக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. என்ன தான் பெரிய ரெஸ்டாரண்ட் சாப்பிட்றத விட சின்ன சின்ன கையேந்தி பவுனில் சாப்பிட்றது எங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். அதிகமாக வந்து என்ன பெரிய ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டா கையேந்தி பவுனில் சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டு தான். அங்கேருந்து சாப்பிட்டுட்டு கரெக்டாக வந்து ஒரு டைம் 2 o'clock இருக்கும். காந்தி மார்க்கெட் ஃபுல்லாக அப்போ தான் வெஜிடபிள்லாம் வந்து இறங்கிட்டு இருந்துச்சு. ஒரு சைடு பார்த்திங்கன்னா மாங்காய், மல்லி, புதினா கட்டு, கருவேப்பிலை கட்டு, முள்ளங்கி ஃப்ரெஷ்ஷாக, முருங்கைக்கான்னு சொல்லிட்டு அவ்வளோ காய்கறி இருந்தது. அந்த இடமே கொஞ்சம் ஏன்னா டிராஃபிக்காக இருந்ததா ஸ்லோவாக தான் வந்து வண்டி 1/2 hour ஆயிடுச்சு அந்த இது கிராஸ் பண்ணி போகிறதுக்குள்ளேயுமே. அது கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு போவோமே நல்லா இருந்தது. ஒரு பக்கெட்டு வாழைத்தாராக வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. எப்போயாவது ஒருக்கு தான் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அதனால் அதெல்லாம் வந்து ஸ்லோவாகவே நான் வந்து சீக்கிரம் போங்கலாம் சொல்லலை, பொறுமையாக அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வழியாக அப்படி இப்படின்னு வந்து கிளம்பியாச்சு. எப்படியோ கிளம்பி ஒரு 3 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். லக்கேஜ் ஏற்றும் போது 1 hour ஆனிச்சு. அதுக்கப்புறம் அதை லக்கேஜை கார்லேருந்து இறக்கிறதுக்குள்ளேயும் போதுன்னு ஆயிடுச்சு. அதுக்கு 1 hour ஆயிடுச்சு. டைம் பார்த்திங்கன்னா 4 மணி இருக்கும். ஹால் ஃபுல்லாக வந்து போகும்போது கூட ஒரு 10 லக்கேஜ், வரும்போது ஒரு 10 லக்கேஜ் எக்ஸ்ட்ரா ஆன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு பர்ச்சேஸ்மே பண்ணியிருந்தோம். எங்களுக்கு போதுன்னு ஆயிடுச்சு அதை இறக்கி வைக்கிறதுக்குள்ளேயும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோக்கு அடுத்தடுத்த வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.